நன்றியுள்ள ஜீவன் என மனிதர்களால் மதிக்கப்பட்டு வீட்டில் ஒரு ஆளாகவே கருதி வளர்க்கப்பட்டு வரும் செல்ல பிராணிதான் நாய். ஆனால் நாய்க்கடி குறித்த சரியான விழிப்புணர்வு நம்மிடையே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு. உலகத்தில் தோன்றிய உயிரினங்களில் நன்றியுள்ள உயிரினம் என்றால் அது நாய்தான் என்று அனைத்து தரப்பினராலும் காலம் காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. நீலமலை திருடன், ராமு, செல்வி, தாய் வீடு, துர்கா, நாய்கள் ஜாக்கிரதை என்று இன்னும் எவ்வளவோ தமிழ் திரைப்படங்கள் நாய்களின் பாச போராட்டத்தை மையமாக வைத்து வெளிவந்துள்ளன. இயக்குனர் பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் கமல், ஸ்ரீதேவி நடித்து தேசிய விருது பெற்ற 3ஆம் பிறை படத்தின் முக்கிய கதாபாத்திரமான சுப்பிரமணி என்ற துருதுரு நாய்க்குட்டி பலரது கவனத்தையும் ஈர்த்தது. நாய்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தமிழகத்தின் பல கோவில்களில் காலபைரவர் என்று சிலை வைத்து கடவுளாகவும் வழிபட்டு வருகின்றோம். இப்படிப்பட்ட நன்றி உள்ள ஜீவனான நாய்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மை கடிக்கும் போதோ, நகங்களால் பிராண்டும் போதோ அதன் உமிழ்நீர் பட்டு ரேபிஸ் எனும் வைரஸ் பரவி மரணம் ஏற்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் இதுவரை 70,000 பேருக்கும் மேல் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாக மருத்துவத்துறை சார்பில் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த நவீன யுகத்தில் நாய்க்கடி குறித்த விழிப்புணர்வு நம்மிடையே போதிய அளவில் இல்லை என்பதுதான் வருத்தமளிக்கின்ற செய்தி. சேலத்தில் 9 வயது சிறுவனை நாய் கடித்ததில் ராபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்டு அவனது நடவடிக்கைகள் நாயை போல் மாறியிருந்தது. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தான். இது குறித்து பேசிய வலசையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், நாய்க்கடிகளுக்கு ஆரம்பத்தில் சிகிச்சை அளிக்க முடியும், ஆனால் ராபிஸ் என்கின்ற அபாய கட்டத்தை தாண்டினால் அதற்கு மருந்தே கிடையாது என்று தெரிவித்தனர். நாய் கடித்தால், நாயுடைய நகம் பட்டால் கூட, உமிழ்நீர் பட்டாலும் அவசியம் நாம் ஊசியை போட்டுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு அச்சமும் தயக்கமும் இருக்கக்கூடாது. ரேபிஸ் நோய் பாதிப்பு அடையலாம். அந்த நோய் வந்தால் வைத்தியமே கிடையாது, இறப்பு மட்டும்தான். சேலம் மாநகர 9வது கோட்ட மாமன்ற உறுப்பினர் தெய்வலிங்கம் தனது சொந்த முயற்சியில் ராபிஸ் போன்ற வைரஸை எப்படி தடுப்பது, பாதுகாப்பாக நாய்களை பிடிப்பதற்கான யுத்திகளை கையாளுவது என பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். நாய் கடித்துவிட்டால் மருத்துவரிடம் சென்று முறையான சிகிச்சைகளை பெற வேண்டும். அதை விட்டுவிட்டு மூட நம்பிக்கைத்தனமாக நாய்க்கடியின் மீது சுண்ணாம்பு, எருக்கம்பால், மண்ணெண்ணெய் விடுவதெல்லாம் மரணத்திற்கே கொண்டு செல்லும் வழி என அவர் கூறினார். போதிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த இதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து விழிப்புணர்வோடு இருங்க. வரும் காலகட்டத்தில் நாய்க்கடியிலிருந்தும் இந்த ரேபிஸ் தடுப்பு இருந்தும் நான் பாதுகாத்துக்கணும்னு சொல்றேன். தடுப்பூசி மெயினா போட்டுக்கணும். தடுப்பூசி போட்டா அப்பதான் இப்ப பாருங்க, அந்த 9 வயது குழந்தை இறந்து அவங்க வீட்டுல ஒரு 9 பேத்துக்குமே தடுப்பூசி இந்த ரேபிஸ் மருந்தெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி விழிப்புணர்வோடு செயல்படணும். நாமளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். நாய் வளர்ப்பதிலையும் ஒரு கட்டுப்பாடு வைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடோடு வளர வேண்டும். வசந்த் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் மாரியப்பன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள்